ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிற்குமா அப்படின்னு கேட்டோம்னா, யுத்தங்கள் எப்போ நிற்கும்னு எவனுக்குடா தெரியும்? சமகாலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யுத்தமும் அந்த நிற்கிற ஸ்டேஜை நோக்கி போகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. காரணம் என்ன? இஸ்ரேல் காசா யுத்தம் எப்போ நிற்கும்னு ஒரு பேருக்கும் தெரில. அதுவே அப்படின்னா இது கேட்கவே வேணாம். ஏன் அப்படின்னா அது ஒரு பக்கம் நாடு, இன்னொரு பக்கம் நாடு கிடையாது, சில இயக்கம்தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த பக்கம் ரெண்டும் நாடு, அதில் ஒரு நாடுன்னு பேர் தான் நேட்டோ தான் இருந்து முழுசாக இயக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட யுத்தம் நிற்கும் அது இப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லி வருஷம்தான் ஓடிக்கிட்டு போகுது. ரெண்டு பேரும் ஜெயிச்சப்பாடு கிடையாது. ஆனால் தெளிவாக ஒரு விஷயம் தெரியும், இந்த பயலுக சதி செய்கிற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த யுத்தம் நிற்காது, அடுத்த ஸ்டேஜுக்கு ஓடி போயிடும். அப்பேற்பட்ட விஷயந்தான் இப்போ உக்ரைன் யுத்தத்தில் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறதா, பொதுவாகவே இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை வெடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க, கடைசியில் வெடிச்சிட்டாங்க. அதே மாதிரி உக்ரைனுக்குள்ளே டேமை வெடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னாங்க. சம காலத்தில் டேமெல்லாம் வெடித்தா பெரிய உலக லெவலில் பிரச்சனை வந்துடும், ஐநாளாக பொங்கி எழுந்துரும்னாங்க. பால் கூட பாத்திரத்தில் இருந்து பொங்கலாட டேய் டேமை உடச்சி விடுங்கடா அப்படின்னு சொல்லி உடச்சி விட்டாங்க. இன்ன வரை எந்த பயிர் செஞ்சாங்கிறது கண்டுபிடிக்கவே முடியல. இல்லை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவனுங்களுக்குள்ளே ரகசியமாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லவும் ஆள் இருக்குது, நமக்கு ஆனால் தெரில. அதே போல் தான் அடுத்து நியூக்ளியர் பிளான்ட்டை ரொம்ப நாளாக பிடிச்சி தொங்குறாங்க. என்ன ஒன்று, அவனுங்களுக்கே பயம், எங்கே வெடித்து போனதுக்கப்புறம் ஒன்று கை மீறி போயிடும், ஒன்று நம்மளால் செய்ய முடியாதுங்கிற பயத்தில் தான் இன்னமும் அதை தொடாமல் இருக்காங்க. இப்போ இதே யூனிஃபார்மை போட்டு இன்னொரு விஷயத்துக்குள்ளே இறங்குறாங்க. அது ஆனால் கொஞ்சம் வில்லங்கமான விஷயம். நியூக்ளியர் பிளான்ட் எவ்வளோ தூரம் வில்லங்கமோ கொஞ்சமும் சளைக்காத வில்லங்கத்தை தொட ஆரம்பிக்கிறாங்க. என்னது அப்படின்னா, ரஷ்யா தான் குற்றஞ்சாட்டுது. உக்ரைனும் போலந்தும் சேர்ந்துக்கிட்டு மற்ற நேட்டோ நாடுகளில் ரஷ்ய போர்வையில் ஆப்ரேஷன் பண்ணுறது, அதாவது இராணுவ ஆப்ரேஷனே பண்ணுறது. பெலாரஸு ரஷ்ய இராணுவ போர்வைகளில் பண்ணிவிட்டு ரஷ்யா மேலே பழிய போடுறது, நேட்டோவை இறக்கி விடுறது, இதுதான் திட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ ரஷ்ய ஏஜென்சிகள் ஸ்மெல் பண்ணதாக தகவல்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கார்கள். உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு நம்ம யோசிக்கிறக்குள்ளே இந்த யூனிஃபார்ம் பழையசு போட்டது தான். எதில் இதே மாதிரி தான் பைப்லைன் வெடி விபத்தாகட்டும், டேமு வைக்கிறதாகட்டும், இது பூராமே இதே ஜோரில் தான் போவாங்க. உக்ரைன் ரஷ்யாவை காட்டும், ரஷ்யா உக்ரைனை காட்டும். ஆனால் யாருக்கு அதனால மைலேஜுன்னு பார்த்தா உக்ரைனுக்காக தான் இருக்கும். குறிப்பாக பைப்லைன், சொந்த பைப்லைனை வெடி வச்சு என்ன செய்ய போகிறாங்க? ஜெர்மனை மிரட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பைப் ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஒரே பட்டன் அவன்கிட்ட இருக்கும்போது ஒட்டுமொத்த பைப்பையும் கொளுத்திக்கிட்டு இருக்கிற முட்டாப்பைய ரஷ்யாவான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதா. சரி, இந்த அளவுக்கு திறமசாலி உக்ரைனா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படிங்கிறதா. சரி, ஜெர்மன் அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறா? அண்ணன் அமெரிக்கா கிட்ட முடிஞ்சு போச்சா? அவன் ஆட்கள் இறங்கியிருப்பாங்களா? இறங்கி இவனையே வச்சு சாதிச்சுட்டு போயிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். ரஷ்யாவும் அதுதான் சொல்லுது, ஏழை இல்லை எவனுக்கு மைலேஜுன்னு பாருங்கடா, அப்பயே தெரிஞ்சு போயிரு செஞ்ச பையன் யார் அப்படின்னு. டேமும் அதே மாதிரி தான். ரஷ்ய படைகள் தாறுமாறாக முன்னேற்றத்தை தடுக்க தான் டேம் உடைக்கப்பட்டுச்சு. அதில் ரஷ்ய வீரர்கள் இறப்பு இல்லை, உக்ரைன் வீரர்கள் இறப்பு இல்லை அப்படின்னாலும் அன்னைக்கு நடந்த அந்த ஒரு இராணுவ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பல நாட்கள் தள்ளி போடப்பட்டுச்சு. ரஷ்ய படைகளோட மூமெண்ட்டு ரொம்ப ஸ்லோவாக்கப்பட்டுச்சு, டெத் ஸ்லோக்குவே போச்சு. அதே போல் இப்போ உக்ரைன் தோற்று போகிறத விரும்பாத ஆட்கள் இதை செய்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவை இன்னும் கூட இழுத்து விடுவோமே, இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு ரஷ்யா யுத்த காலத்திலே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை அண்ணன் அமெரிக்கா ஏழை நானே நிறுத்த பார்க்குறேன், இந்த ஐரோப்பா பயிலுக்கு ஒத்து வர மாட்டேறாங்க, காட்டுறா நம்ம சகுனி வேலையை அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கினாலும் ஓகே. உக்ரைனுக்கே தெரியாமல், போலந்துக்கே தெரியாமல் அமெரிக்க ஏஜென்சிகள் வந்து இப்படி ஒரு எண்ணத்தை விதைச்சிருவாங்க, அறுவடையும் பண்ணிடுவாங்க. கடைசியில் தெருவில் நிற்க போகிறது என்னமோ ஐரோப்பிய நாடுகள் தான். ஆனால் இந்த வேலையை ரொம்ப வேகமாக பண்ணுறாருங்க. ரஷ்யா ஒரு பக்கம் அலறுது, இன்னொரு பக்கம் இவனுங்க பதிலுக்கு அதே ஈக்குவலில் அலறாங்க. திருடன் பிடிங்கன்னு ஓடும்போது திருடேன் பிடிங்கன்னு ஓடினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இப்போ இவர்களும் உக்ரைனும் போலந்தும் இல்லை ரஷ்யா விமானம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கிறாங்க. வந்துக்கிட்டே இருக்குன்னா உக்ரைனுக்குள்ளே வருது, 1-2 டைவர்ட் ஆகுது. அது எதுக்கு அப்படின்னா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாதீங்கடா, பண்ணால் உங்கள் எல்லைகள்லையும் நீங்கள் காவ காத்துக்கிட்டே இருக்கணும், இது தேவையா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை ரஷ்யா உருவாக்குது. அந்த சூழ்நிலையவே ட்ரிகர் பண்ணி இன்னமும் யுத்தத்தை வளர்க்குறக்கு ஐரோப்பா பார்க்குதா, இல்லை ஐரோப்பாவுக்கே தெரியாமல் அமெரிக்கா பார்க்குதான்னு தெரில. ஜெலன்ஸ்கி இருக்கிற வரையும் எல்லாருக்கும் அந்த நிலப்பரப்பில் மைலேஜ் எடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. எப்படி
உக்ரைனை இலவசமாக ஆப்ரேட் பண்ணிக்கங்க, ஆஃப்ஷோர் அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதில் டாலரை பம்ப் பண்ணுங்கள். சிம்பிள் தியரியில் ஜெலன்ஸ்கி இருக்கார். அவர் இருக்கிற வரையும் யுத்த காலத்தில் எதுவும் சாத்தியம். நல்ல வேளை இன்னைக்கு வரையும் நமக்கு தெரிஞ்சு ஊருக்குள்ளே ஒரே ஒரு ஜெலன்ஸ்கி தான். 2 3 ஜெலன்ஸ்கி இருந்தால் உலகத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள்.